யோகாவை ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு உண்மையான விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் யோகா அப்படிங்கிறத தொடங்கி பாருங்கள். இப்போ இந்த வருடம் ஆரம்பிக்குது, இந்த வருடம் யோகாங்கிறத நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இந்த யோகா பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். ஸோ அது முதல்ல நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை முதல்ல அது வெளியேற்றும். நம்மளோட உடல் கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கப்புறம் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், அப்புறம் நம்மளோட தசைகள், நம்மளோட இதய நுரையீரல் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இயங்க செய்யும். அப்புறம் நம்மளோட உடம்புக்கு இந்த ரத்த ஓட்டம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்படி உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் சரிவர செயல்படும் போது நம்மளோட மனமும் அதோடு சேர்ந்து சரிவர இருக்கும். நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக நமக்கு கரெக்டாக வந்து செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது தான் நான் அந்த முடிவெடுத்து செய்வேன் அப்படின்னு இல்லாமல்,